சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் தம்முடைய பரிபூர்ணத்தை நமக்கு தர விரும்புகிறார். சிறிய அளவில் அல்ல, மிகுதியான ரீதியில் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அவர் பரிபூர்ணத்தின் தேவன். அவர் நமக்கு எல்லாவற்றையும் அபரித விதமாய் கொடுக்க விரும்புகிறார். அவரிடமிருந்து நாம் எதை பெற்றாலும் அது ஜீவனாக, சமாதானமாக, உண்மையாக, மகிழ்ச்சியாக அல்லது வல்லமை உள்ளதாக எதுவாக இருந்தாலும் அவர் மிகுதியாகவே அதை தருகிறார். பரிசுத்த ஆவியின் நிறைவும் பூமியின் சகலமும் புதிய சிருஷ்டிப்பின் காரியங்களும் விசுவாசத்தினாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. சகலமும் நமக்குரியது என்று சொல்லப்படுகிறது. பழையவைகள் அல்ல, எல்லா புதியவைகளும். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனம். ஆனால் நம்முடைய சந்தேகங்கள், பயங்கள் மற்றும் நம்பிக்கையின்மை ஆகியவற்றை கடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு புதிய சிருஷ்டிப்பின் அனைத்து காரியங்களையும் உரிமை கொண்டாட வேண்டும். இதற்கு நமக்கு தேவையானது தெய்வீக ஞானமாகும். இதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கின்றான். எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும் ஜெபிக்கிறான். எபேசு சபையார் ரட்சிப்பின் கோட்பாடுகளில் உயர்வாக கற்பிக்கப்பட்டனர். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போலோ, தீமோத்தேயு மற்றும் யோவான் போன்ற மனிதர்கள், அப்போஸ்தலர்கள் மற்றும் தேவனுடைய வல்லமையான மனிதர்களை கொண்டு அவர்களுக்கு காரியங்கள் கற்பிக்கப்பட்டது. இருப்பினும் பவுல் அவர்களுக்காக ஜெபித்தான். தேவன் அவர்களுக்கு இன்னும் அதிக அறிவையும் ஞானத்தையும் கொடுக்க வேண்டும். தேவன் அவர்களுக்காக திட்டமிட்ட அனைத்தையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என அவன் விரும்புகிறான். நம் அனைவருக்கும் இந்த தெய்வீக ஞானம் மற்றும் பரலோக ஞானம் தேவையாகும். இது மேலே இருந்து வருகிற ஞானம். இந்த ஞானத்தால் நாம் தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். நாம் இவைகளை விசுவாசத்தினால் பெறுகிறோம். நாம் அவருடைய நிறைவால் நிரப்பப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நமது கடந்த கால தோல்விகள், குறைபாடுகள் மற்றும் பலவீனங்கள் என்னவாக இருக்கிறது என்பது முக்கியமல்ல. விலையேற பெற்ற இரத்தத்தால் நாம் கிரேத்துக்கு கொல்லப்பட்டோம். அவருடைய சொத்தாக மாறியவுடன் அவர் விசுவாசிகளுக்கு அளிக்கும் ஒவ்வொரு ஸ்லாக்கியத்தையும் நாம் கோரலாம். எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் உள்ள வாக்குத்தத்தம் எல்லா விசுவாசிகளுக்கும் உரியதாக இருக்கிறது. எந்த ஒரு வாக்குத்தத்தமும் ஒரு சிலருக்கு மட்டுமானதல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலை போல கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் தேர்ந்தெடுக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு மட்டுமானதல்ல. மாறாக ஒவ்வொரு விசுவாசியும் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பரலோக ஸ்தானங்களையும் கிறிஸ்தேசுவில் பெற வேண்டும் என நம்முடைய அன்பான தேவன் விரும்புகிறார். நாம் நமது உரிமையை பயன்படுத்தி நம்முடைய பங்கை பெற வேண்டும். இதற்கு நாம் தகுதியற்றவர்கள். அன்பின் தேவன் நம்மீது தம்முடைய அன்பை காட்டுவதற்காக இந்த ஈவுகளை எல்லாம் நமக்கு கொடுக்கிறார்.